பிரியமானவர்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களையும் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக இந்த நாளிலே மனப்பூர்வமாக அர்ப்பணிப்போமாக. இன்னும் இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் எங்களுடைய உயிருக்கு நீர் உத்தரவாதம் தந்து இந்த நாள் முழுவதும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இந்த ஆண்டவருடைய பிரசனத்திற்காக தூய ஆவியானவரை வேண்டி நாங்கள் இன்றைய நாளுக்குள்ளே நுழைவோமாக. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே ஆவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. ஆவியான தேவனை அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே, இன்றைய நாளிலே உம்மை பார்த்து இறந்து வாழ்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த நாளிலே எங்களையும் முழுமையாக அர்ப்பணிப்பது, எங்களையும் நாங்கள் காணிக்கையாக்குவதற்கு உங்களுடைய வல்லமையை தாருங்கள். தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனை அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. தூய ஆவியானவரே, உம்முடைய வல்லமை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீர்தான் எங்களுக்கு பேச்சாற்றை தந்து கொண்டிருக்கின்றது. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு
தங்கிடும் ஐயா, சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா, என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. ஆவியான தேவனை அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. தூய தேவன் பேரொளி என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடும் ஐயா. தூய தேவன் பேரொளி என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடும் ஐயா, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடும் ஐயா, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர்ந்திடும் ஐயா. ஆவியான தேவனை அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. வாருமாவியே, தூய ஆவியே, வாருமாவியே, தூய ஆவியே, வாருமாவியே, தூய ஆவியே, வாருமாவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனை அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. பிரியமானவர்களே, இன்றைய இந்த ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற இறைவார்த்தைக்கு செவிமடுப்போமாக. லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 22 தொடக்கம் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் ஜெருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது ஜெருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்றி கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூயாவி அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூயாவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை அமைதியாக போகச் செய்கிறீர், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பு என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே புற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தவன் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அதே நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து ஜெருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு
அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்த கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, இறை அர்ப்பணம் பிறரை, ஏழைகளை வாழ வைக்கும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல் என்பது நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, மாறாக இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்கிற செய்தியை உரக்கச் சொல்லும் நிகழ்வாகும். நம் வாழ்வின் மிகப்பெரிய பிரச்சனை நம்மை நமக்கு சொந்தமானவர்களாக எண்ணிக்கொண்டு நம் விருப்பு வெறுப்புகளுக்கும் திட்டங்களுக்கும் எண்ணங்களுக்கும் அதீத முக்கியத்துவம் கொடுப்பதாகும். இதுவே பல்வேறு விதமான உறவு மற்றும் சமூக சிக்கல்களுக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு சொந்தம் என்பதை உணர்கின்ற மனிதர் கடவுளுடைய விருப்பத்தையும் எண்ணங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்துவதே தனது முதல் வேலை என்பதை அறிந்திருக்கிறார். எனவே விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும். லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 22 வசனம் 42 சொல்லுகிறது. இயேசு சொன்னதும், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 39 என்று அன்னை மரியா சொன்னதும், இருவரும் தாங்கள் இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்ற எண்ணத்தை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து வைத்திருந்தனர் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றனர். பிரியமானவர்களே, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்பது பழமொழி. இதை நாம் அடிதடிதான் உதவும் என்று அர்த்தத்தில் புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் இதன் உண்மையான பொருள், இறைவனது திருவடி உதவுவது போல அண்ணன் தம்பி உட்பட யாருமே உதவ மாட்டார்கள் என்பதாகும். இறைவனது திருவடிகளை பற்றி பிடித்து கொண்டு அவரிடம் சரணடைவது முக்கியமான காரணம் என்ற காரணத்தினாலே வள்ளுவர் சொல்லுகிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதவர். இறைவனடி சேர்ந்தாரே பிறவியாகிய பெரிய கடலை நீந்தி கடப்பர். இறைவனின் திருவடிகளை நினைக்காதவர் பிறவியாகிய கடலை நீந்தி கடக்க மாட்டார் என்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற செய்தி, எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணம் உள்ளவர்களாக, கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, இன்றைய இந்த ஆண்டவரை மாதா காணிக்கையாக கொடுத்த நாளிலே நாங்கள் இருக்கின்றோம். மன்றாடுவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவருக்கு முழுமையாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி மன்றாடுவோமாக இன்றைய நாளிலே. ஆமென்.